தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. பாடு பாடு கட்டாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேச அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தாக்கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமே படிக்க போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே. பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. எனக்கு தெரியும் ஐயா. கத்துக்கு பாரு. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 கறி வரும் ஐயா. இவரெல்லாம் ஓட்டு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறது கிடைக்காத. கம்பு வச்சிருக்க மஞ்சள் உடைச்சு முடியாது. போயா.